வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸியான எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அடிப்படாத நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை எல்லாம் நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டுக்கோங்க. டவலில் போட்டு நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கலாம். சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக தொடச்சிக்கோங்க. எலுமிச்சம்பழம் செலக்ட் பண்ணுறப்போ நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிப்பட்டது, சொத்தையாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊறுகாய் கிடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தொடச்சி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை எல்லாமே நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா எலுமிச்சம்பழத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒவ்வொரு லேயராக நம்ம கல்லுப்பு தூவிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தூவிருக்கேன். அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை முதல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் உப்பு போட்டுக்கலாம். அடுத்த லேயர் ஆஃப் எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்காக எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு எல்லா பக்கமும் படுங்க. அது எலுமிச்சம்பழம் ஊறுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா எலுமிச்சம்பழமும் நம்ம போட்டாச்சு. கடைசியாக மேலே கொஞ்சம் கல்லுப்பு தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நாளைக்கு அப்படியே நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு கிளாஸ் பவுல் இல்லாட்டி ஒரு மண் சட்டி மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ எவர் சில்வர் அந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் ஒரு மண் சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போவே தண்ணி விட்டுருக்கு. இதே மாதிரி 3 நாள் நல்லா ஊறட்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை திறந்து கொஞ்சம் குலுக்கி விட்டு வச்சிடணுங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எலுமிச்சம்பழத்தில் நல்லா ஊறி வரும். பாருங்கள், 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழமெல்லாம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 3 நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம எலுமிச்சம்பழமும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த வெந்தயமெல்லாம் நல்லா வாசம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதை நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் இந்த மாதிரி படப்படன்னு வெடித்து அந்த வெந்தயமெல்லாம் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும்.
நல்லா உங்களுக்கு அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கடுகும் வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஊறுகாய்க்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 3 நாள் ஆச்சு. நம்ம எலுமிச்சம்பழம் நல்லா உப்பில் ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஊறுகாயை தாளிச்சிடலாங்க. அந்த தண்ணியை நம்ம வடிக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அதுலேயே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வினிகர் சேர்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ ஒரு வடசட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய் பண்ணுறப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஊறுகாய் கெடாமல் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு உடச்சி உளுந்து சேர்க்கக்கூடாது, கடுகு மட்டும் சேர்த்தாலே போதும். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த கடுகு கருவேப்பிலையெல்லாம் டக்குன்னு தீஞ்சிடும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அப்போ அந்த எலுமிச்சை பழமெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், எலுமிச்சை பழமெல்லாம் இப்போ நல்லா ஊறி இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஊறுகாயை விட இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம எண்ணெய் உப்பு காரமெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்போ காரமோ ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கடைசியாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி மேலே ஊற்றி கலந்து விட்டுட்டா அப்படியே நல்லா ஊறி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எலுமிச்சைக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய் செஞ்சதும் நீங்கள் உடனே யூஸ் பண்ணாமல் ஒரு 1 வீக் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது 3 to 6 months வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஊறுகாய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஈரமில்லாத ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணுங்கள். ஈரமான இது யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.